வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபீஸ் டெலிகசி. இன்றைக்கி அபீஸ் டெலிகசியில் நம்ம 2 விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஒன்று வாழைக்காய் சிப்ஸ், அதாவது பனானா சிப்ஸ் அண்டு கிழங்கு சிப்ஸ், டாப்பியோக்கா சிப்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பனானா சிப்ஸ் செஞ்சிடலாம். இதுக்கு நான் 2 நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இப்போ ஆயில் கடாயில் வச்சு சூடு பண்ண வச்சிடலாம். இப்போ பனானா ரெடியாக இருக்குது. ஆயில் சூடாகிற டைமில் ஒரு கப்பில் நம்ம மஞ்சள் பொடி அண்டு உப்பு ஆட் பண்ணி தண்ணி விட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது உப்பு கரைகிற அளவுக்கு நல்லா இதை கலக்கி வச்சுக்கோங்க. இது நம்ம சிப்ஸ் பொரிக்கிறப்ப நமக்கு தேவைப்படும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க பனானாவை இந்த மாதிரி செதுக்கி விட்டுக்கோங்க ஆயிலில். இப்போ இந்த மாதிரி நம்ம செதுக்கி விடும் போது ஆயிலோட சூடு நமக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற அந்த மஞ்சள் உப்பு தண்ணி ஆட் பண்ணும் போது நமக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலோட சூடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் இதை வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சிப்ஸ்க்கெல்லாம் உப்பு இறங்குற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு கலரும் வரும் அண்ட் தென் அந்த உப்போட டேஸ்ட்டும் நல்லா இந்த சிப்ஸில் இறங்கிடும். அண்ட் தென் உங்களுக்கு அதே ஆயிலில் அந்த மாதிரி செதுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ அந்த ஒரு பார்ட் ஆஃப் சிப்ஸ் வேகிறதுக்குள்ளே இது நீங்கள் செதுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் செதுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். ஸோ இப்போ அது பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நான் அதை செதுக்கி வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு அந்த சிப்ஸ் அங்கே செதுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகணும் எல்லாமே. அதனால் கொஞ்சம் மீடியமில் வைக்கணும், ரொம்ப ஹைலியும் வைக்கக்கூடாது ஸ்டவ்வு. பாருங்கள், சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிழங்கு சிப்ஸ், டாப்பியோக்கா சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. நான் செஞ்சப்போ இதுதான் ஃபஸ்ட்டு காலியானது எங்கள் வீட்டில். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 2 கிழங்கு எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சின்னதாக தான் கிழங்கு கிடச்சிச்சு. நல்லதாக பார்த்து வாங்கணும், இல்லைனா அது பச்சை நரம்பு இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது நல்லா வராது. ஸோ பார்த்து வாங்கணும். எனக்கு இந்த சைஸ் தான் கிடச்சிச்சு. ஊர்லன்னா உங்களுக்கு நல்லா பெரிய கிழங்காகவே கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி தோல்லாம் எடுத்து இதில் தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அண்ட் தென் இதை நல்லா சீவிக்கலாம் ரவுண்டாக. இந்த மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துகிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சிருங்க. இதுக்கு நம்ம சிப்ஸ் பொரிச்சதுக்கு அப்புறம் தான் உப்பு காரம் எதுனா ஆட் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா கிறிஸ்பி ஆகணும். பாருங்கள், சிப்ஸ் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சிப்ஸில் நான் உப்பு அண்ட் மிளகு பொடி ஆட் பண்ணுறேன். மிளகா பொடி ஆட் பண்ணல, மிளகு பொடி ஆட் பண்ணுறேன். அது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ உப்பு மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்கு சிப்ஸ் ரெடி. இப்போ ரிவ்யூ டைம். தேங்க்யூ கீதான்விதா மேடம். வாண்டடாக ரிவ்யூ கொடுத்தாங்க, சூப்பராக. உங்கள் வீட்லேயும் இந்த சிப்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் கமெண்ட் கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அபீஸ் டெலிகசி. தேங்க்யூ.